மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய புயல், அது தொடர்பாக நாம் விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். திரு நிஜாமுதீன், அடிப்படையில் பெருமாள் மணி ஒரு கேள்வி வைக்கிறார். நாடாளுமன்றத்திற்கான பணிகள் என்ன? நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன? இது பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பக்கம் விவாதிப்போம், ஏர்செல் மேக்சிஸ் தொடர்பாக. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு அந்த கூட்டத்தொடரினுடைய மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு பிராந்திய கட்சி, ஒரு மாநிலத்தினுடைய கட்சி, அந்த மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக மிகுந்த வீரியத்தோடு இதே அளவிற்கான குரல்களை உயர்த்தி போராடி மாநில உரிமைகளை பெற்றுத்தர வேண்டிய கடமை இருக்கிறது. அது போன்ற போராட்டங்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலோ அல்லது இதற்கு முன்போ ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது, நேற்று டெல்லியில் விவசாயிகள் மனித சங்கிலி பேரணி, அதில் எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு தெரிந்த அதிமுகவின் சார்பில் யாரும் கலந்து கொண்டதாக எனக்கு நினைவில்லை. ஒருவேளை தவறாக இருந்தால் நீங்கள் கூட திருத்தலாம். கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பிற காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூட சுதர்சன் ஆட்சியப்பன் கலந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். எல்லா கட்சிகளின் சார்பிலும் ஒவ்வொரு உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டி ராஜா, தமிழகத்தில் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முல்லை பெரியாறு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், கெயில் விவகாரத்தில் விவசாய நிலங்களின் வழியாக குழாய்களை பதிக்கக்கூடாது, சல்லிக்கட்டில் உறுதியாக நடத்துவதற்கான இவ்வளவுத்தையும் சொல்லி இங்கிருந்து ஒரு பெரிய விவசாயிகள் குழு அங்கே போய் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. தமிழக அரசு, தமிழகத்தின் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக அரசினுடைய பிரதிநிதிகள், அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான குரலை நாடாளுமன்றத்தில் இவ்வளவு வேகமாக எழுப்பவே இல்லையே, ஏன்? அதாவது சார், நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் சொல்வது பெருமாள் முருகன் சொல்கிற விஷயத்தை ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். ஒரு விஷயத்தை எழுப்பவில்லை என்று சொல்வதற்காக இன்னொரு விஷயத்தை எழுப்பக்கூடாது என்று வாதம் அல்ல. அண்ணா அப்படி கேட்கல. இந்த விஷயத்தை எழுப்பக்கூடிய ஆர்வம் ஏன் அந்த விஷயத்தை இல்லைன்னு கேக்குறேன். ஒரு விஷயம் இருக்குது, தனி மனித வாரத்தை எழுப்ப, இது தனி மனித வாரம் அல்ல. சாதாரண ஒரு மனிதன் சம்பாதிச்சா அந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் எழுப்ப மாட்டாங்க. ஆனால் இது இந்தியாவினுடைய நிதியமைச்சரை பயன்படுத்தி செய்யப்பட்டவை என்ற காரணத்தினாலே தான் நாடாளுமன்றத்தில், அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் அடகு வச்சு செய்யக்கூடிய காரியங்கள், மக்களை திசை திருப்பி ஆயிரம் கோடிகளாக கொள்ளடித்திருக்கிறார்கள். 2G போன்ற வழக்குகளில் இருக்குது. இது தொடர்ந்து இப்படி அழுத்தம் கொடுக்காமல் விட்டுக்கிட்டு தான் போயிடும் என்ற காரணத்தினால இது மக்கள் சார்ந்து, அரசு சார்ந்து, அரசால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரதிநிதிகளின் பவரை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரணத்தினால் இதை விசாரித்தே ஆக வேண்டும் என்பதுதான் வழக்கம். இதே நான் கேட்கிறேன் சார், ஒரே ஒரு கேள்வி நீங்க மட்டும் பதில் சொல்லிருங்க. நான் வந்து இந்த பாலிடிக்ஸை விட்டுறேன். சரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்னன்ஸ் நான் பார்க்குறேன் சார். எப்படின்னா, என் நிலத்து வழியா கெயில் வந்து குழாய் கொண்டு வருதுன்றது, அது மத்திய அரசோட ஒரு நிறுவனம். நாம் ஒரு வழக்கு போட்டுட்டோம், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த வழக்கு வந்து நீங்கள் ஏன் இப்போ வரீங்க, நீங்கள் முதல்ல வந்திருக்கணும், இப்போ வந்து நான் அவங்க கெயிலோட அந்த ப்ரப்போசல் ரூட் வழியாக தான் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பிரச்சனையை நமக்கு தீர்க்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ நான் பாராளுமன்றத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் எல்லாற்றோட எம்பிக்களும் இதை எழுப்புவதன் மூலம்தான் மத்திய அரசினுடைய அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நினச்சா கூட கெயிலையே மத்திய அரசு கலைச்சிட முடியும், கெயிலையே ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட முடியும். ஆனால் அந்த திட்டத்தை வந்து அப்போ பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்க வேண்டிய இந்த திட்டத்தை நீங்க முக்கியம் சொல்லுவீங்களா அல்லது இந்த வழக்கு முக்கியம் சொல்லுவீங்களா? நான் டைரக்டா கேட்கறேன் சார். நான் என்ன சொல்றேன், அதுதான் கோர்ட்ல போட்டு மாற்று வந்து இந்த வேட் கொண்டு தமிழக அந்த வழக்கை போட்டிருக்குது. இப்ப தீர்ப்பு வந்துருச்சு இல்ல? இல்ல அந்த தீர்ப்புக்கு இப்ப தீர்வு ஒரே ஒரு வழிதான் சார். நீங்க பாராளுமன்ற வழியா கொண்டு போங்கங்கறாங்க. இல்ல, இப்ப பாராளுமன்றத்துல நீங்க விவாதிப்பதன் மூலம் மட்டும்தான் மத்திய அரசுக்கு பிரஷரை கொடுத்து நீங்க வந்து இதை வந்து ஹைவே வழியா மாற்று வழி திட்டமா சிந்திங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்ல திருநிஜாமி அப்படி மேலோட்டமா இருக்குல்ல, அவர் கேள்வி நான் இப்படி, அவர் கேள்வி என்னன்னா, நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி நிறைவேற்றப்படக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்குது. சரி, நாடாளுமன்றத்தில் முடியாது, நீதிமன்றத்தில் மட்டும்தான் சில விஷயங்களை செய்ய முடியும்னு சில விஷயம் இருக்குது. இந்த இரண்டு விவகாரங்களை பொறுத்தளவுல ஏர்செல் மேக்சிஸ் ஆகட்டும், இன்ன பிற காவிரி, முல்லை பெரியாறு, சல்லிக்கட்டு உள்ளிட்ட மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும், இதுல நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதன் மூலமாக, மிக உறுதியாக போராடுவதன் மூலமாக பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்பது ஏர்செல் மேக்சிஸை விட கெயில், காவிரி, முல்லை பெரியாருக்கு தான் இருக்கிறது. ஏன்னா அது முழுமையும் மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா நீதிமன்றத்துக்குள்ள மத்திய அரசு தலையிட முடியாது, இது வழக்கு இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இதற்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல, இதற்கு கொடுப்பது அரசியல் காரணம் முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்தல் அரசியல் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் செகண்ட் கிளாஸ்ல இங்க இருந்து அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல வந்து தெருவில் நின்று போராடுறான் சார். இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு எம்பிக்களுக்கு இவ்வளவு உரிமைகளும் இவ்வளவு சலுகைகளும் ஏன் சார் வழங்கப்பட்டிருக்கு? ஒரு தனி மனிதருக்கு எதிராக வாதாடுறது இது தனி மனித பிரச்சனை அல்ல. ஒண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, விவசாய பிரச்சனைக்கு போராடக்கூடாது என்பது அல்ல.
அதே மாதிரி பாஜகவால் நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஜல்லிக்கட்டு மேட்டரில். அது மட்டுமல்ல, 2 அரசாங்கம் மாறி மாறி இன்னைய வரைக்கும் காலனி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் இருக்குது. அதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கட்சிகளும் கடந்த திமுகவும் அவங்க ஆட்சி கட்சி அழுத்தம் கொடுக்கல, இப்போ இருக்கிற அதிமுக அழுத்தம் கொடுக்கல. அதில் நான் மறுக்கவும் இல்லை. அதுக்காக நான் வந்து ஒரு ஆதரவான கட்சிங்கிறதுக்காக உண்மையை வெளிப்படையாக சொல்வதற்கு நான் தயங்க போவதும் இல்லை. இதில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாது, கர்நாடகா ஆட்சிக்கு வர முடியும், பாஜகவும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது, கர்நாடகா ஆட்சிக்கு வர முடியும். 2 பேரும் கர்நாடகா வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக. ஒரு நிமிஷம் திரு நிஜாமின், அந்த ஒரு ஆங்கில பத்திரிகையில வந்தது இந்த செய்தி. அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பெயர் அங்கே நம்ம எத்தனை பேரால சரியா உச்சரிச்சு சொல்ல முடியும்? அந்த ஆங்கில பத்திரிகையுடைய பெயர் சொல்லுங்க. அத பத்தி தேவையில்லை சார். பெயர் சொல்லக்கூடிய பத்திரிகை, பெயர் சொல்லக்கூடாது. இல்ல நான் முடிச்சறேன். காரணம் இருக்கு. அதுதான் அப்போ செய்தி நான் முடிச்சறேன். ஆனா அந்த பெயர் கூட அறியப்படாத ஒரு பத்திரிகையினுடைய செய்தி அவருக்கு அறியப்படாதுங்கற நான் தெளிவா எனக்கு தெரியும். மக்களுக்கு செய்தி தெரிஞ்சுடு. எனக்கு என் கேள்வியை முழுசா முடிக்க விட்டீங்கன்னா சரியா புரியும். நான் கேட்கறது தமிழகம் சார்ந்த பிரச்சனை. இன்னும் இதை பார்த்தீங்கன்னா கூட தமிழகத்தில் பெரும்பாலான முன்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு கூட பெரிதிலும் அறிந்திராத ஒரு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இருக்கக்கூடிய நியாயத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை. நான் முடிச்சிடறேன் சார். நம்பிக்கை இருக்குது, அதுல தப்பு இல்லை. அந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் நம்பிக்கையும் வைத்து நீங்க ஒரு குரல் எழுப்பீங்க, அது உங்களுக்கு உரிமை. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக டெல்லியில் சென்று போராடிய பொழுது மிகவும் அறியப்படாத ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியின் மீதான நம்பகத்தன்மைக்கும் அதில் இருக்கக்கூடிய செய்திக்கும் உயர்த்திய குரலை தமிழக விவசாயிகள் டெல்லியில் போராடிய பொழுது ஏன் களத்தில் நிற்கவில்லைங்கிற கேள்விதான். அணுகுனாங்களா இல்லையாங்கிறது அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், அது எனக்கு தெரிய வராது. ஆனா ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு இருந்தால் கொடுப்பதும் அந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்காக விவசாயியுடைய கோரிக்கை நியாயம். கட்சியே கொண்டு வரல, நான் அதிமுக கொண்டு வரல, நான் ரொம்ப கவனமா பேசிட்டு இருக்கிறேன். தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் ஆளும் மாநில இருக்காங்களா, இவங்க போராட்டம் பண்ண போறவங்க அந்த அதிமுக ஆளும் பிரதிநிதிகளை மக்கள் பிரதிநிதிகளை அணுகினார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியும். இந்த பயணியர் பத்திரிகையிலிருந்து அணுகியா நீங்க போராட்டம் பண்ணீங்க சார்? அது பத்திரிகை செய்தி வந்துருச்சு சார். போராட்டம் பண்ற தமிழ்நாட்டிற்காக ஒருத்தன் போராட்டம் பண்ற போய் நின்ற வேண்டியதானே. அந்த செய்தி போராட்ட பிரகடனத்துல வெளிய வரும். உச்ச நீதிமன்றம் உலகத்துக்கு தெரியும். ஒரு உச்ச நீதிமன்றம் சார் இங்க பாருங்க, நான் போராட்டம் என்று சொன்னால் அவர்கள் முதல்ல போய் ஆதரவு கேட்பாங்க அந்த கட்சியில. நான் கேக்குறது அதுவே இல்ல. நான் கேக்குறது இதுல பாஜக ஆதரவு கேட்டுச்சா, சிபிஐ ஆதரவு கேட்டுச்சா, இல்ல பயணியர் பத்திரிகை இதுக்கு வச்சு நீங்க வந்து பிரச்சனை செய்தி அறிவிக்க தான் செய்வாங்க. அதுதான் சொல்றேன். ஒரு செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியுடைய நோக்கம் நீங்க வாதிப்பீங்க. ஒரு நிமிஷம் திருமணி வரேன். இந்த கேள்வியினுடைய நோக்கம் திருப்பி நான் சொல்றேன். இதில் இவங்க தவறு செய்யலைங்கிற தொனியில இந்த கேள்வியோ அல்லது இதை திசை திருப்பதோ அல்ல நோக்கம். என்னுடைய கேள்வி திருப்பி இது தவறாக இருந்தால் மிக கடுமையாக இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எல்லோரும் மாற்றம் கிடையாது. என்னுடைய கேள்வி என்பது இதில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான ஆர்வம் ஏன் மற்ற பிரச்சனை இல்லைங்கிறதா மணியோட தொடர்ச்சி கேள்வியா இருக்குது. நான் கேட்கறது இந்த ஆர்வத்தை மக்கள் பிரச்சனைகளில் பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறார்கள்? நான் நாட் ஒன்லி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து சார் ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிற மக்கள் வந்து 5G வரப்போகுது, இன்னும் அப்படியே நிக்குது எல்லாமே. நான் ஒரு சின்ன பேசக்கூடாது இல்ல, நான் அப்படி சொல்லவே வரல. மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு பத்திரிகையின் மூலமா தான் வந்தது. எதுன்னு சொல்றேன்னா வாட்டர் கேட்ல இருந்து எல்லா ஊழல் அப்படிங்கிறது ஊழல முதல்ல ஹிந்து பத்திரிகையில தான் வந்தது. வாட்டர் கேட்ல இருந்து இல்ல அது இருக்கட்டும். நான் சொல்றது யாப்பம் வரை பங்கஜாமுண்டியனுடைய கடலமிட்டாய் ஊழல் வரை எல்லா ஊழல்களும் பத்திரிகையின் வாயிலாக தான் வெளியே வருது. அதை வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இந்த விவாதத்தினுடைய நோக்கம் நான் திருப்பி சொல்றேன். இந்த விவாதத்தினுடைய நோக்கத்தை சரியா இல்ல, நான் அப்படி சொல்லவே வரல. இந்த விவாதத்தினுடைய இல்ல முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம். நான் திருப்பி இந்த விவாதத்தினுடைய நான் 4 பேருக்கு ஒரு விஷயத்தை தெளிவா வச்சுட்டு போறேன். நான் திருப்பி சொல்றேன். முக்கியமான ஒரு விஷயம் நான் பதிய வைக்க நிஜாமுதீன் ஒரு நிமிஷம் இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. 7 பேர் விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேர்தலை சம்பந்தப்படுத்தி பேசுவது அபத்தம். சரி, மிகப்பெரிய பாவம்.
ஏன்டா கடந்த ஆண்டு 2014 இதுக்கான உத்தரவு வழங்கப்பட்டு அப்புறம் வந்து கடந்த டிசம்பரில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வழிமுறையை கொடுத்த பிறகு ஆய்வு பண்ணி இன்னைக்கு வெளியாக்கி இருக்கிறாங்க. இது வந்து அரசியல் சார்பாக எல்லா கட்சியும் ஆதரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை எதிர்த்த பாஜக கூட இன்றைக்கு அந்த பாஜக கட்சியுடைய சார்பாக இதை வெளியிடுறது நல்ல முடிவை எடுப்பார்கள் நம்புகிறேன்னு சொல்லி இன்னைக்கு இலக்கணேசன் கொடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு 24 வருஷம் சிறையில் இருந்த நேரத்தை இடைவெளிக்கு பிறகு இந்த விவாதத்தினுடைய நோக்கத்தை நான் திருப்பி தெளிவாக சொல்லிடுறேன். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் என்ன நடைபெற்றது, அதன் நிமித்தமாக பலனடைந்தவர்கள் யார் என்பதை தாண்டி இந்த விவாதத்தினுடைய நோக்கம் என்பது இது போன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதன் மூலமாக இதற்கு தீர்வு காண இயலுமா என்ற அடிப்படையில் இந்த விவாதத்தை நகர்த்த நான் அதிலிருந்தே நகர்றேன். ஏர்செல் மேக்சிஸ் குறித்து நான் நிச்சயமாக விவாதிக்கலாம். இந்த இடைவெளிக்கு பிறகான அமர்வில் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன, அவர்கள் பக்கம் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, அந்த குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அல்லது மத்திய அரசு வைக்கக்கூடிய அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கான ஆதாரங்களாக முன்வைத்து வாதிடுவதற்கு இவர்களிடம் என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கின்றன, இது போன்ற கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம்.